பார்த்த இளவரசியும் என்னை கைவிட்டு விட்டார். என்னம்மா இவ்வளவு அவசரத்தோடு ஓடி வருகிறார்? இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரியப்போது என்னவென்றால், முல்லை நாட்டின் பணக்கார பரந்தாமன் குழந்தை கொலை செய்து முத்தாரத்தை களவாடிய குற்றத்திற்காக முல்லை நாட்டு இளவரசன் அறிவழனுக்கு நாளை காலை மாறுகால் வழங்கப்பட்டது. ஒன்றை கேட்டது கிடையாது. இப்போது ஒன்றிடத்தில் ஒன்றை கேட்கப்படலாம். அதை சத்தியமாக நிறைவேற்றி அந்த நேரத்தில் என்ன கேட்க போறோம்? என்னால் முடிந்தது நான் செய்கிறேன். பாசத்தோடு வளர்க்காமல் நான் தனிமையிலே இருந்து வளர்ந்து வந்தேன். துடித்து வந்து என்னிடத்திலே தாலி பிச்சை கொடுக்கிறார். வளர்த்த உள்ளம் புண்ணானா நான் வணக்கு தெய்வம் கண்ணா என்ன பாவம் செய்தோமடா இறைவா, நாங்கள் ஏது பாவம் செய்தோமடா இறைவா. உன் தாயை நான் காப்பாற்றுகிறேன். நான் சத்தியம் செய்வதற்கு தங்கச்சி, நான் சொல்வதை நீ நிறைவேற்றி தருகிறேன் என்று எனக்கு நீ சத்தியம் அன்று தூக்க கயிற்றிலிருந்து தப்பித்து விட்டால் என்று என் வாழ்வுக்கு இறையாவது உறுதி. பார்க்கின்றாயா? எதற்காக அவரை மாறுகால் மாற்றி வருகிறீர்கள்? ஏன் தெரியாது, விஷயம் தெரியாதே வந்துடுறாம்பா. என்ன நடக்கிறது என்று தெரியாமலே வந்து விட்டாய் என்பா. எதற்குத்தான் செய்கிறீங்க? பணக்கார பரநாம பிள்ளைய பொண்ணு அவன் கைத்தல இந்த முத்தாரத்தை தேடி வந்துட்டான். ஐயா, அந்த முத்தாரத்தை அவர் தேடவில்லை, நான் தான் முத்தாரத்தை திருடியவனே நான் தான். இல்லை இல்லை இல்லை, நான் தான் ஒயின் ஷாப்ல வாட்டர் கிளாஸுக்கு சண்டை போடுறேன். அதே ஆரம்பத்திலிருந்து விடுகிற வரைக்கும் கவட்ட கடை விட்டா வரதும் தெரியாது. சொல்லுகிறேன், அந்த முத்தாரத்தை நான் தான் களவாடி. எதற்காக களவாடினாய் சொல்லுகிறேன், என்னுடைய தங்கைக்கு என்னால் சீர்வரிசை கொடுக்க முடியவில்லை. அதனால் அந்த முத்தாரத்தை எடுத்து என் தங்கைக்கு சீர்வரிசை கொடுப்பதற்காக நான் திருடியது உண்மைத்தான். ஐயா, உண்மைத்தான். ரொம்ப நல்லவன் தான். அவன் தங்கச்சிக்கு சீர் செய்ய முடியல. நீதான் கொலை செய்த என்று சொல்கின்றாயே, அதற்கு யார் சாட்சி? அதற்குண்ட சாட்சி அந்த தெய்வம் தானே சாட்சி. ஐயா, கூப்பிடு, தெய்வத்தை கூப்பிடு. போயிட்டா வராது. வராத தெய்வத்தை எதற்காக சாட்சியாக அழைக்கின்றாய்? ஐயா, உன்னுடைய சாட்சி செல்லா சாட்சி. என்பழகா,
நீதான் களவாடினாய் கொலை செய்தாய் என்கின்றாயே யார் சாட்சி? இதோ நான் சாட்சி அழைக்கிறேன். இதோ நான் இருக்கின்றேன் சாட்சி. அமலா அது இன்னொருத்தவங்க மண்டாட்டி அமலாடா அடுத்தவங்க மனைவி வைப்போம். மறக்க முடியவில்லையே. கட் பண்ணிடுவேன். அமலா என்ன நடந்தது? அந்த பரமனுடைய குழந்தையை கொண்டு அந்த முத்தாரத்தை களவாடியது யார் தெரியுமா? ஓ, இதோ என் அண்ணன் தான். அப்படியா? அப்படி என்றால் அந்த தண்டனை அண்ணனுக்கு தான். அதுக்கு போட்டவா செய்யாத தவறுக்காக உன் மீது வீழ்மையா? அண்ணா தங்கா, உனக்கு தாய் பிச்சை நான் தருகிறேன். எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் எனக்கு சக்தி செய்து கொடுத்து கேட்கிறீர். அண்ணா, அந்த சத்தியத்தை கூட நிறைவேற்றுகிறேன். இந்த பூந்தோட்டத்திலே உன்னை சிறையாக வடித்து இந்த பூந்தோட்டத்துக்கு பூந்தோட்ட காவல்கள் போய் வா. பேசின்னு இருக்கும் போதே வந்தங்க ரெண்டு. மாமாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி போய் கொஞ்சம் அடிச்சு முடியுமா கையே? அழகு
சரியான ஆம்பளை இருந்தா கூப்பிட்ட நேரத்துக்கு இந்நேரம் உத்தரவு மேலிட்டு போயிருக்கணும். உண்மையா? ஆமா, எதுக்கு? போட்டு தாக்கு. ஓட்டி தாக்கா. படம் ஓடல போச்சு ஓய்ந்துடா போடா. ஓட்டி தாக்க யாரு தாக்க? நான் போடுவா. என்னத்தா? நீ எடுக்க, நான் எடுக்குவா. என்னத்தா? எடுக்க வேண்டிய இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதோட இறப்பு இருக்குன்னா கம்பெனியா முடிய போறா பாவி. நானும் பார்த்தேன் பாய மணியாலும் 3 பேரை கழிவு போயிருக்கீங்களே. ஒரு நாளாவது எங்களுக்கு நண்பா நன்மை இப்பதான் நன்மை அறிவு பார்த்தா நன்மை கண்ணுக்கு தெரியாது. குட்டி அண்ணன் 200 ரூபாய் வாங்கி தரலான்னு இருந்தா அவர் அதுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கிறாரா ஐயா. இருந்தாலும் உன்னை சும்மா அனுப்ப எனக்கு மனசு இல்லடா. ஐயோ குடுத்துட்டுமா? கொடுங்க ஐயா. ஐயோ நான் மட்டும் தனியா போனேன் என்ன? இரு வரேன். இரு வரேன். யாரா? எம தருமை எருமாட்டு மேல உட்காந்துங்கண்ணா. எனக்கு தெரியலையாடா? என் கண்ணுக்கு தெரியும். கூப்பிடுறான் கூப்பிடுறான். அப்படியா? நான் செத்துட்டேன் தானே. வலிக்குதுடா. உனக்கு வலிக்கல? ஏன் வலிக்குது? என்னடா உன் கூடவே இருக்கிறேன்னு நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாது. என்னடா? அதனால தானே நான் உஷாரா வந்தேன். நாடகக்கலா ரசிகப்படி மக்களே, எங்கள் பொன்னி நாடகம் என்று வழங்கிய பூந்தோட்டை காவல்காரன் என்ற நாடகம் இக்காட்சியுடன் நிறைவு பெறுகிறது. எங்களுக்கு அமைதி காட்டும் அனுபவத்தும் பிரியா விடைபெற்று செல்வோம். நன்றி, வணக்கம்.